எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் என்ன விசுவாசம்? இவர் தேவன், இவர் எனக்காகவும் கூட மரித்திருக்கிறார், எனக்காகவும் ரத்தம் சிந்திருக்கிறார், என் பாவங்களையும் கூட அவர் சுமந்து என்னை விடுதலையாக்கி இருக்கின்றார். அப்படிலாம் நினைக்கணும், அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் எதுவுமே தெரியாம நம்ம இருந்தா எப்படிங்க? இன்னும் இவ்வளவு காலம் இருப்போம். பூமியில எத்தனையோ பேர் செத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கும் யோசிக்கிறேன், நாம எப்ப சாவோம் தெரியல. சாவோம், சாவு இருக்கு. ஆனா தேவனுக்குள் எப்படி இருக்கிறோம் அதான் பார்ப்பேன். ஆண்டு எதை கொடுத்தா அதை கொடுத்தா மனைவி சொல்றாங்க, எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற? யாருக்காக செய்யற? கேட்கிறாங்க, எதுக்குப்பா இவ்வளவு பணத்தை போட்டு இதெல்லாம் செய்யற? யாருக்காகவும் செய்யல, எங்க 2 பேருக்காகவும் ஆண்டவர் நாமம் மகிமைப்படும்படியாய், அவருக்காகவும் அவர் நாமம் மகிமைப்படும்படியாய். அதுக்கு தானே இருக்கிற வரைக்கும். பூனை கண்ணை மூடிட்டா அதுதான் நினைக்குதான் உலகமே இருண்டு போனது. அது நினைக்குது. நான் அப்படி நினைக்கிறேன். நான் கண்ணை மூடிட்டா தேவனுக்குள்ள நான் உறங்கி கொண்டிருக்கிறேன், காத்து கொண்டிருக்கிறேன். அவருடைய நியாய தீர்ப்பு எப்பொழுது வருமோ விழித்துக் கொள்ளும்படியாய். அன்னைக்கு விழிப்பு உண்டு எனக்கு. அவரை நம்புகிறவர்களுக்கு. எனக்கு தெரியல, ஏதோ வந்தோம் உட்கார்ந்தோம், ஏதோ போனோம், ரைட், ஓகே, நல்ல பாஸ்டா இருப்பா, அருமையா பேசினா இருப்பா, அருமையா இல்லை. உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க. என்னுடைய கற்பனை அல்ல, தேவனுடைய கற்பனைகள். அது அவருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் அவரே. 1 யோவான் 1:1. அப்ப நம்ம யோசிக்கணும், எதற்காக வந்தோம்? நான் வந்தா போதுங்க, ரைட், நீ வந்தா போதும், நீ மாத்திரம் பரலோகம் போனா போதுமா? உன் மனசது ஒத்துக்குமா? சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது, ஒரு நல்ல நிகழ்ச்சியில போய் கலந்து கொள்ளும் போது, ஒரு நல்ல விருந்துல கலந்து கொள்ளும் போது, நான் மட்டும் போறேன் அப்படின்னு போயிட முடியுமா? வந்தது வராது எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வா வா அப்படின்னு இழுத்துக்கிட்டு போய் அங்க வந்துட்டோம். அப்படித்தானே? ஆனா சபைக்குள்ள வரும் பொழுது அந்த வெறுப்பு உணர்ச்சி போ, எரிச்சல் வந்தாவோ வர கட்டிப்போ, எக்கடு கட்டாது போ, நான் போறேன். சூழ்நிலை என்ன பண்றது? அதனால நான் சபையில வராம நின்றுட முடியுமா? ஆண்டவரே சோதனை, நான் கூப்பிட்டு பார்த்தேன், இவ்வளவு சொல்லி பார்த்தேன், நானாகிலும் வருகிறேன். அப்படி வந்தவர்கள் சிலர் இருக்கலாம். உண்மை.